சூப்பர் ஐடி மேக்கர் 2.0 சாஃப்ட்வேரை ஓபன் பண்றோம். நியூ ஃபைல் கிரியேட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். நியூ ஃபைலை கிளிக் பண்றேன். நியூ டிசைன்கான சைஸ் பேஜ் ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் கஸ்டம் சைஸ். ஃபைல் நேமை டைப் பண்றேன். டைமென்ஷன்ல வித் ஹைட், ரெசல்யூஷன் அண்ட் யூனிட் இருக்கும். யூனிட்டை சேஞ்ச் பண்ணிட்டு வித் அண்ட் ஹைட்டையும் சேஞ்ச் பண்றேன். பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்றேன். ஒன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கிரியேட் பண்றேன். நீங்க மெனு பார்லயும் நியூ ஃபைல் கிரியேட் பண்ணலாம். அதுக்கு இங்க நியூ ஃபைலை கிளிக் பண்றேன். ஷார்ட்கட் கீ Ctrl+N. நியூ டிசைன்கான சைஸ் பேஜ் ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட் பண்ண ப்ரொசீஜர் தான், அதையே இங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருக்கிற ஃபைலை எப்படி ஓபன் பண்றதுன்னு பார்ப்போம். ஓபன் ஃபைலை கிளிக் பண்றேன். ஃபோல்டர்ல இருக்கிற ஃபைலை செலக்ட் பண்ணி ஓபன் பண்ணிக்கிறேன். மெனு பாரையும் ஓபன் பண்ணலாம். ஓபன் ஃபைலை கிளிக் பண்றேன். ஷார்ட்கட் கீ Ctrl+O. ஃபைலை செலக்ட் பண்ணி ஓபன் பண்றேன். ஃபோல்டர்ல இருந்து டிராக் ஆர் டிராப் பண்ணியும் ஓபன் பண்ணலாம். சைஸ் டெம்ப்ளேட் ஓபன் பண்றது எப்படின்னு பார்ப்போம். சைஸ் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்றேன். ஃபைல் நேம் டைப் பண்ணிக்கிறேன். இதுல சைஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. யூனிட்டை சேஞ்ச் பண்றேன். இங்க ஒரு டிராப் டவுன் இருக்கும். இதுல நாங்க யூஸ் பண்ற சைஸ் டெம்ப்ளேட் இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு லேண்ட்ஸ்கேப்பா போர்ட்ரைட்டான்னு செலக்ட் பண்றேன். இதுல டைப் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் பண்றேன். கிரே கலர்ல இருக்கிறது கட்டிங் ஏரியா. இந்த டாட் லைன் ஷேப் ஏரியா உங்க டிசைன் கண்டென்ட் அதுக்குள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மெனு பார்ல நியூ ஃபைலை கிளிக் பண்ணியும் ஓபன் பண்ணலாம். டிசைன் டெம்ப்ளேட் ஓபன் பண்றது எப்படின்னு பார்ப்போம். டிசைன் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்றேன். மேல ஒரு டிராப் டவுன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எனக்கு தேவையான டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்றேன். கிரியேட் பண்றேன். ஃபைல் நேம் டைப் பண்ணிட்டு சேவ் பண்றேன். சேவ் ஆன ஃபைல் ஓபன் ஆகிடும். நியூ ஃபைல் போய்ட்டும் நீங்க டிசைன் டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணலாம். டெக்ஸ்ட் எஃபெக்ட் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம். டெக்ஸ்ட் டூலை செலக்ட் பண்ணிட்டு இங்க ட்ராக் பண்றேன். இங்க டெக்ஸ்ட் லேயர் இருக்கு. இத டபுள் கிளிக் பண்றேன். டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். இங்கேயே ஃபாண்ட் சைஸ் அண்ட் திக்னஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அலைன்மெண்ட்டையும் மாத்திக்கலாம். அதே போல இங்க டெக்ஸ்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இதுலயும் சேஞ்ச் பண்ணலாம். இது இரண்டு டெக்ஸ்டுக்கு இடையில இருக்கிற ஸ்பேஸை மாத்த யூஸ் பண்ணலாம். இது ஒவ்வொரு லெட்டருக்கும் சென்டர்ல ஸ்பேஸ் மாத்த யூஸ் ஆகும். ஃபில் ஆப்ஷன் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் சாலிட் கலர். இங்க கிளிக் பண்ணிட்டு கலர் சேஞ்ச் பண்ணலாம். இது கலர் பிக்கர். வேற இடத்துல இருக்கிற கலரை செட் பண்ணிக்கலாம். இது ஒபாசிட்டியை மாத்த யூஸ் பண்ணலாம். இது ஸ்டேஷன், லைட்னஸ், பிரைட்னஸ் சேஞ்ச் பண்ண யூஸ் பண்ணலாம். இங்க HSN கலர் கோட என்டர் பண்ணியும் கலர் சேஞ்ச் பண்ணலாம்.
இங்கேயும் opacity சேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் gradient கலர் சேஞ்ச் பண்ணலாம். தேர்ட் ஒன் நம்ம டெக்ஸ்ட்ல இமேஜையும் ஃபில் பண்ணலாம். இது ஸ்ட்ரோக் சைஸ் மாத்துறேன். அடுத்து கலர் சேஞ்ச் பண்றேன். இது கார்னர் ஷேப்பா இருக்கும். இது கிராஸ் ஷேப்பா ஆகும். இது கோர் ஷேப்ல இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் டாட் ஸ்ட்ரோக். இதையும் நீங்க யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் டெக்ஸ்டுக்கு ஷேடோ கொடுக்கலாம். blur ஆப்ஷன் அண்டர் x axis y axis மூவ் பண்ணலாம். பேக்ரவுண்ட் சேஞ்ச் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பேக்ரவுண்ட் கலர் செலக்ட் பண்றேன். ஃபைல்ல சாலிட் கலர் இருக்கும். சாலிட் கலர்ல கிளிக் பண்ணிட்டு ஓபன் பண்றேன். அதுல கலர்ஸை சேஞ்ச் பண்றேன். இந்த 3 லைன்ஸ் கலர்ஸோட ஸ்டேஷரேஷன், லைட்னஸ், பிரைட்னஸ் சேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிரேடியண்ட்டை செலக்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் டாட் கிளிக் பண்ணிட்டு கலர் சேஞ்ச் பண்றேன். நெக்ஸ்ட் லைன்ல இருக்கிற டாட் கிளிக் பண்ணிட்டு கலர் சேஞ்ச் பண்றேன். இதுல லைனர், ரேடியல் 2 டைப்ஸ் இருக்கும். சென்டர்ல ஒரு டாட் வச்சுட்டு கலர் சேஞ்ச் பண்றேன். இதனுடைய ஆங்கிளையும் மாத்திக்கலாம். ஒரு இமேஜையும் பேக்ரவுண்டா எடுத்துக்கலாம். அதுக்கு தேர்ட் ஒன் இமேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்றேன். கீழே ப்ரௌஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இமேஜ் செலக்ட் பண்றேன். பேக்ரவுண்ட் தேவையில்லைன்னா கிளிக் பண்ணி டெலீட்டும் பண்ணிடலாம். ஸ்டார்ட்ல போய் எக்ஸல் ஷீட்டை ஓபன் பண்ணிக்கிறேன். எக்ஸல்ல ஸ்டூடெண்ட் டீடைல்ஸை டைப் பண்றேன். இந்த ஃபர்ஸ்ட் ரோல என்ன இருக்கோ அதே தான் நம்ம சாஃப்ட்வேர்ல காட்டும். டேட்டாவை சேவ் பண்றேன். இதுதான் சேவ் பண்ண டேட்டா. போட்டோக்கான ஃபோல்டரை கிரியேட் பண்றேன். ஃபோல்டர் நேம் ஷீட் 1ன்னு கொடுத்துக்கிறேன். எக்ஸல் ஷீட்ல இங்க என்ன நேம் இருக்கோ அதுதான் ஃபோல்டர்ல டைப் பண்ணணும். டேட்டாவும் ஃபோல்டரும் ஒரே இடத்துல இருக்கணும். அதே போல இங்க இமேஜ்ல என்ன நேம் இருக்கோ அந்த நேம் தான் எக்ஸல் ஷீட்ல டைப் பண்ணணும். ஹோம் பேஜ்ல டிசைன் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்றேன். ஃப்ரீ டெம்ப்ளேட் ஓபன் ஆகிடும். எனக்கு தேவையான ஒன்று செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் பண்றேன். என்னுடைய ஃபோல்டர்ல நேம் போட்டு சேவ் பண்றேன். டெம்ப்ளேட் சேவ் பண்ணதும் ஓபன் ஆகிடும். இதுல இருக்கிற டேட்டாவையும் நீங்க எடிட் பண்ணலாம். ஃபுல் நேம் சேஞ்ச் பண்றேன். டபுள் கிளிக் பண்ணதும் நேம் என்டர் பண்ணிட்டு ஓகே பண்றேன். அட்ரஸையும் சேஞ்ச் பண்றேன். நெக்ஸ்ட் நீங்க லோகோவையும் மாத்திக்கலாம். அதுக்கு இங்க ப்ரௌஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. லோகோவை செலக்ட் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. சேஞ்ச் ஆகிடும். நான் ஆல்ரெடி இருக்கிற ஃபைலை டேட்டாவை லோட் பண்றேன். நான் எக்ஸல்ல என்ன கொடுக்கிறேனோ அது இங்க விஷுவலா ஆகும். நேம் ட்ராக் பண்ணிட்டு அதுலயும் நீங்க எடிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இங்க இருக்கிற டேட்டாவையும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். டிசைன் ப்ராப்பர்ட்டிஸ்ல இமேஜ் கிளிக் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்றேன்.
நெக்ஸ்ட் blood குரூப்பை சேஞ்ச் பண்றேன். நேம் அண்ட் கிளாஸையும் அதே போல சேஞ்ச் பண்ணிக்கலாம். QR கோட் ஜெனரேட் பண்றேன். அட்ரஸையும் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். டேட்டா ப்ரிவ்யூ பண்ணலாம். ஒன்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் சிங்கிள் கார்டா சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப்ல பேப்பர் வந்து A4 செலக்ட் பண்ணிட்டு லேண்ட்ஸ்கேப் கிளிக் பண்றேன். ரெசல்யூஷன் 200ல இருக்கட்டும். ஷீட் நேமை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றேன். நேம் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ப்ரூஃப் ஓபன் பண்ணிட்டு செக் பண்றேன். நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிட்டு நீங்க சூப்பர் ஐடி கார்டுக்கு அனுப்ப வேண்டிய ஃபைல் பிரிண்ட்ல போயிட்டு ஷீட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். ஃபைல் நேம் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர்ல இருக்கிறது நீங்க ஒர்க் பண்ண ஃபைல், அது SID ஃபார்மேட்ல இருக்கும். கிரீன் கலர்ல இருக்கிறது நீங்க சூப்பர் ஐடி கார்டுக்கு அனுப்ப வேண்டிய ஃபைல், அது SIDX ஃபார்மேட்ல இருக்கும். SIDX ஃபைலை Gmail, WeTransfer, வாட்ஸ்அப் மூலமாவும் சென்ட் பண்ணிக்கலாம்.